to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 42:11. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கலக்கங்களும் துயரங்களும் எந்த மனுஷனையும் விட்டு வைப்பதில்லை. உள்ளம் கலங்கி தவித்த தாவீது, என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், தேங்குகிறாய் என்று சொல்லுவதிலிருந்து அவருடைய ஆத்தும வியாகுலத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ளலாம். தாவீதுக்கு தன் ஆத்துமாவோடு கூட பேசிக்கொள்ளும் விசித்திர பழக்கம் இருந்தது. என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்வார். மற்ற நேரங்களில் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று சொல்லி கர்த்தருடைய நன்மைகளை எல்லாம் நினைவு கூறுவார். ஆத்துமாவோடு கூட மிக அதிகமாய் பேசிக்கொண்ட ஒரே பக்தன் தாவீதுதான். தாவீது சிறுவனாய் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த போது வனாந்தரத்திலே அவனோடு பேச நண்பரோ உறவினரோ ஒருவரும் இருந்ததில்லை. முன்னால் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும். அவனோ ஒரு பாறையின் மேல் உட்கார்ந்து கொண்டு தன் ஆத்துமாவோடு கூட பேசி அமர்ந்திருப்பார். தனிமையான அந்த சூழ்நிலை அவனுக்கும் அவன் ஆத்துமாவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தியது. அது ஆத்துமாவின் நிலைமையை பரிசீலிப்பதற்கும் தன்னை தானே ஆராய்ந்து பார்ப்பதற்கும் ஏற்றதாக இருந்தது. பிற்காலத்திலே அவன் இஸ்ரவேலிலே பெரிய ராஜாவானான். அவனிடம் ஏராளம் பேர் ஓடி வந்து ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். அவன் மிகுந்த உயர்ந்த பதவியில் இருந்தபடியால் அவனுக்கு பாடுகள் துக்கங்கள் வரும்போது அதை யாரிடத்தில் போய் பகிர்ந்து கொள்ள முடியும்? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? ஒருவேளை ராஜா பகிர்ந்து கொள்ள விரும்பினாலும் அவர்கள், ராஜாவே, எங்கள் துக்கங்களை உம்மிடத்தில் சொல்லி ஆறுதல் பெறுகிறோம். உம்முடைய துக்கங்களுக்கு யாரால் ஆறுதல் சொல்ல முடியும் என்று கேட்பார்கள் அல்லவா? ஆகவேதான் தாவீது அந்த சூழ்நிலையிலும் கூட தன் ஆத்துமாவோடு கூட பேசி தன்னை தானே திடப்படுத்திக் கொண்டான். ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி கதறு என்று சொல்லி தன் ஆத்துமாவை கர்த்தர் பக்கமாக திருப்பினார். அன்றைக்கு இருந்த எல்லா இஸ்ரவேலரை பார்க்கிலும் தாவீது தைரியமுள்ளவர்தான், அஞ்சா நெஞ்சர்தான். தன் நாட்டுக்குட்டிகளை திருட வந்த சிங்கத்தையும் கரடியையும் அடித்து கொன்றார். கோலியாத்தை கண்டு முழு இஸ்ரவேலரும் போர் வீரர்களும் கலங்கிக் கொண்டிருந்த போது அஞ்சா நெஞ்சனாய் கோலியாத்துக்கு எதிர்கொண்டு போய் வெற்றி சிறந்தார். வெளியரங்கமான விரோதிகள் அவரை கலங்க பண்ண முடியவில்லை. ஆனால் அவருக்கு அந்தரங்கமான விரோதிகள் இருந்தார்கள். அவருடைய உள்ளத்தை புண்படுத்துகிற சத்துருக்களின் வார்த்தைகள் இருந்தன. தாவீது சொல்லுகிறார், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என்றார். தாவீது ஏன் தன் சரீரத்தோடு பேசாமல் தன் ஆத்துமாவோடு பேசினார்? ஏனென்றால் சரீரத்தின் ஆயுள் குறுகினது, ஆனால் ஆத்துமாவின் ஆயுளோ நித்தியமானது. என்றைக்கு கர்த்தர் மனுஷனுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதினாரோ அன்று அவன் ஜீவாத்துமாவானான். என்றென்றும் அழியாத ஆத்துமாவை பெற்றுக்கொண்டான். அநேகர் கலங்குகிறார்கள், திகைக்கிறார்கள். ஐயோ,
சரியாக சிந்திக்க முடியவில்லையே. இரவும் பகலும் ஒரு பயம் வாட்டுகிறதே. சமாதானத்தை இழந்து போனேனே, எனக்கு ஒரு சந்தோஷமும் இல்லையே என்று துக்கத்தோடு சொல்லுகிறார்கள். கலக்கங்கள் வரும்போது சமாதானம் ஓடிவிடுகிறது, சந்தோஷம் மறைந்து விடுகிறது, மன அமைதி இருப்பதில்லை. கொந்தளிக்கும் கடலை போல் உள்ளம் குமுறிக்கொண்டே இருக்கிறது. கவலைப்பட்டு கலங்கின மார்த்தாளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேகர் கலங்கிக் கொண்டே இருக்கிறார்களே தவிர கர்த்தருடைய பாதத்தில் அமருவதில்லை. பாரங்களை அவர் சமூகத்தில் இறக்கி வைக்கிறதில்லை. மார்த்தாளின் வாழ்க்கையை வேதத்திலிருந்து அறியும் போது அவள் ஒரு முறை கூட கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்ததில்லை என்பதை அறியலாம். இன்றைக்கு ஜனங்களுக்கு பலவிதமான காரியங்களை சிந்திக்கிறதற்கும் செயல்படுத்துகிறதற்கும் நேரம் இருக்கிறது. சமைக்க நேரம் உண்டு, வீட்டு வேலைகளை செய்ய நேரம் உண்டு, விருந்தாளிகளை உபசரிப்பதற்கு நேரம் உண்டு. கர்த்தருடைய பாதத்தில் அமர மட்டுமே நேரம் கிடைப்பதில்லை. பிரியமானவர்களே, உங்களுடைய கவலைகளும் கலக்கங்களும் நீங்க வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கர்த்தருடைய பாதத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுவதே அது. உங்களுடைய மனச்சுமைகளை அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கும்போது அவர் நிச்சயமாய் ஒரு அற்புதம் செய்து உங்களை அவற்றிலிருந்து விடுவிப்பார். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமாவில் அக்கறை செலுத்துங்கள். உங்கள் ஆத்துமாவின் நிலையை அவ்வப்பொழுது பரிசீலித்து பாருங்கள். ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உங்களுடைய ஆத்துமாவின் மேன்மையையும் மீட்பையும் மனதில் கருதிய கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை பாதாளத்தின் பிடியிலிருந்து மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து தன் ஆத்துமாவில் வியாகுலம் கொண்டார். அவருடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது. அவருடைய ஆத்துமா அவருக்குள் கலங்கி திகைத்தது. இயேசு கிறிஸ்து தன் சரீரத்திலே மாத்திரம் பாடுபடவில்லை, அவர் ஆத்துமா பாடுகளை அனுபவித்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா தேவனை நன்றியோடு துதிக்கட்டும். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இன்று நீர் எனக்கு கொடுத்துள்ள வசனத்திற்காக உமக்கு நன்றி. உம்முடைய மாறாத அன்பிற்கும் நீர் வழங்கும் இரட்சிப்பிற்கும் நன்றி. இன்றைய வசனத்தின்படி கஷ்டங்களும் துக்கங்களும் என் வாழ்க்கையில் வரும் ஒரு பகுதி என்பதை நான் உணர்கிறேன். இவற்றின் மத்தியிலும் நீரே எனக்கு பலமும் என் வாழ்வில் சமாதானம் தருகிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, என் ஆத்துமா கலக்கமடையும் போது தாவீதை போல உம்மிடம் திரும்பவும் என் ஆத்துமாவுடன் பேசவும் எனக்கு உதவும். பயம் மற்றும் சந்தேகத்தின் தருணங்களில் தாவீது செய்தது போல் உம்மையே சார்ந்திருக்க உதவும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் கவலைகளும் கலக்கங்களும் வரும்போது உம்முடைய பாதத்தை கெட்டியாய் பிடித்து கொள்ள உதவும். என் மனச்சுமைகளை உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கும்போது நீர் நிச்சயமாய் ஒரு அற்புதம் செய்து என்னை அவற்றிலிருந்து விடுவிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.